முதலமைச்சருடைய இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவருடைய ஈடுபாடு, அவருடைய பணிகள் எல்லாம் எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். மனிதநேயத்தை பார்க்க முடிகிறது, நிர்வாக திறனை பார்க்க முடிகிறது, தாயுள்ளத்தை பார்க்க முடிகிறது. இரவோடு இரவாக சென்று மக்களோடு அந்த களத்தில் நின்றதுதான். பல புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ள உண்மைகளை எல்லாம் நாம் படித்து கற்றறிந்திருக்கிறோம். ஆனால் உலக நாடு தலைவர்கள், பல தலைவர்கள் போராட்ட குணத்தோடு தலைவர்களாக, அதிபர்களாக ஆகியிருக்கிறார்கள். இன்றும் கூட அவர்கள் மறைந்தாலும் வரலாற்றில் மக்களுடைய மனதில் மாறாத தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மாண்பு முதலமைச்சருடைய பணியை நான் இங்கே கரூர் சம்பவத்திலே பார்த்தோம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு கிரீஷ் சோடங்கர், வேணுகோபால் அனைவரும் அங்கு சென்று பார்த்தோம். 3 நாட்கள் நான் அங்கே தங்கியிருந்தேன். மக்களுடைய மன ஓட்டத்தை பார்த்தோம். ஒரு விபத்து, முழுக்க இது விபத்து, துயர சம்பவம். யாரும் தாங்கிக் கொள்ளாத அளவிற்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது. யாரும் மாற்று கருத்து கூட முடியாது. விபத்து தான். இரவோடு இரவாக அந்த சம்பவம் நடந்தவுடன் தலைமைச் செயலகத்துக்கு சென்று அதிகாரிகள் பெருமக்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த மக்களுக்கு எப்படி நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், மாறுதல் சொல்ல வேண்டும், அவர்களை தேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நிவாரணத் தொகையை அறிவித்து உடனே எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்ட, நாங்கள் எல்லாம் கேட்டோம், ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டார்னா, இதில் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், இதற்கு யார் காரணம் அப்படின்ட்டு. அதை ஒட்டி தான் நாங்கள் இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம், இதுதான் அரசுடைய பார்வையாக இருக்கும். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், உண்மையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் உடனே நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தகுந்தது, எல்லோரும் பாராட்டினார்கள். டிரான்ஸ்பரன்சி ஒரு அரசு இருக்கிறது என்றால் அந்த அரசு தான் வெற்றிகரமான அரசு, மக்களுடைய அரசு. டிரான்ஸ்பரண்டியும் இருக்க வேண்டும், டாலரன்ஸும் இருக்க வேண்டும். இது இரண்டும் நம்முடைய அரசிடம் இருக்கிறது, மாண்பு முதலமைச்சரிடம் பார்க்க முடிகிறது. ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் என்று சில தலைவர்கள் ஏன் கரூர் மக்கள் மீது அரசியல் செய்கிறார்கள், சில அரசியல் கட்சிகளுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் மக்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 பேருக்கு ஒரு காவலர், இது போலீஸ் ஸ்டாண்டிங் ரூல்ல இருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவர், அவருக்கும் இந்த ரூல் எல்லாம் தெரியும். ஆனா அங்க கூடிய 20,000 பேருக்கு நானும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இப்ப பேசும்போது 20,000 பேருக்குன்னா 400 காவலர்கள் போதும், 25,000 பேருக்குன்னா 500 காவலர் போதும். ஆனா மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் 606 காவலர்கள் அதிகாரி உட்பட பணியில் இருந்திருக்காங்க. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அதே இடத்துல கூட்டம் நடத்தி இருக்கார். ஏன் கரூர்ல முப்பெரும் விழா 2 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு எல்லா பத்திரிகையும் எழுதுறாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கல, சின்ன ஒரு சிராய்வு நடக்கல, அது கொள்கை கூட்டம். வந்தாங்க, தலைவருடைய பேச்சை கேட்டாங்க, அறிவுரை கேட்டாங்க, கலைந்து போனாங்க. ஏன் எதிர்கட்சி தலைவர் கூட்டத்தில் கூட ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது. என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் நல்லா நடந்துச்சு, கரூர்ல மட்டும் ஏன் இது மாதிரி விபத்துன்னா, எல்லா விமானங்களும் பறந்துட்டு தான் இருக்கு. குஜராத்தில் அகமதாபாத்தில் தான் விமானம் கீழே விழுந்தது. அதுக்காக எல்லா விமானமும் நல்லா பிறகுது. தமிழ்நாடு, கர்நாடகா, காங்கிரஸ் ஆளும் மாநிலம், குஜராத் ஆளும் இல்லை, குஜராத்தில் மட்டும் ஏன் விழுந்தது நான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினரை பார்த்து கேட்க முடியுமா? இது எவ்வளவு முட்டாள்தனமான கேள்வியா இருக்கும். அப்படிதான் கேட்கிறேன். கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னா இது விபத்தை தான் பார்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அங்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது சொல்றாங்க, எதுக்குங்க அவர் இரவோட வந்தாங்க, காலையில் வந்திருக்கலாமே. எல்லா அமைச்சர் பெருமக்களும் போயிட்டாங்க. அங்க போய் பார்த்ததுல எனக்கு என்ன அதிர்ச்சியான சம்பவம்னா, ஒரு பக்கம் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியல. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் அந்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. இரவோடு இரவாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து கரூருக்கு விமானத்தில் வந்து, எல்லோருக்கும் தெரியும் மாண்பு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிறார். ஆனா இந்த நேரத்தில் எதையும் பொருட்படுத்தாமல், யாருடைய அறிவுரையும் கேட்காமல் அங்க புரட்டு வந்து மக்களோட மக்களாக இருந்து
மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், இந்த அரசு எங்களோடு இருந்தது. ஏங்க இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் மருத்துவர்களை ஆலோசனை செய்து ஒரு ஆலோசனை கூட்டம் மருத்துவமனையில் நடக்குது. இந்த உலக தலைவர் வரிசையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம விடிய அந்த பணிகளை மேற்கொண்டார. இதுதான், இதை யாரும் செய்ய முடியுமா? இந்த வரலாற்றில் இடம்பெற முடியுமான்னு இடம்பெற முடியாது. ஆனா எதை பேசினால் பித்தன் தலையன்னு தெரியாம என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாராட்டை மனமில்லை என்றால் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்காங்க. செல்வராஜ் ஷர்மிலான்னு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இது நீதிமன்ற பதிவில் இருக்கு, இதுக்குள்ள போக முடியல. உச்ச நீதிமன்ற பரிபாலனத்தையும் உயர்நீதிமன்ற பரிபாலனத்தையும் தீர்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சி, தலைவர்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் அதில் தமிழ் படித்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இதில் இருக்கக்கூடாது என்பது சில பேதங்களை ஏற்படுத்தி விடுமோ என்ற கவலை ஏற்பட்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டின் அதிகாரிகள், ஐஜி அருள், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் ஐபிஎஸ் ஆபீசர், இந்த போலீஸ் அதிகாரியை சொல்லாமல் யாரும் இன்று காவல்துறையில் இருக்க முடியாது. அதே மாதிரி கடந்த ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் பாதுகாவலர் இருந்த விஜயகுமார், அவர் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தார், தமிழ்நாட்டை சார்ந்தவர். இப்படி தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் இந்தியா முழுவதும் பேரும் புகழும் பெற்ற அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த பேரவைக்கும் தமிழ் படித்து தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள், மாற்று மாநிலத்திலிருந்து பணியாற்றுகின்ற அதிகாரி பேதத்தை எந்த